கர்த்தர் மேலுள்ளதாக இன்றைய வசனம் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள், அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாக இருந்தது. கர்த்தர் மேலுள்ளதாக இந்த வசனம் பார்க்கும்போது யோசேப்பை அவர் சகோதரர்கள்லாம் ஒரு பெரிய கிணத்துல போடுறாங்க. ஆனால் நீ பார்த்தீங்கன்னா கர்த்தர் அந்த யோசேப்பை கிணத்துல போட கர்த்தர் அனுமதிச்சார். ஏன்னா கர்த்தர் அனுமதி இல்லைன்னா அது கண்டி போட முடியாது. கர்த்தர் அனுமதித்தார். ஆனால் அந்த கிணத்துல அப்படியே மாண்டு போக கர்த்தர் அனுமதிக்கலை. கிணத்தை மூடி போடும், மண்ணை போட்டு மூடிடுவோம், இல்லை ஏதாவது கொண்டு போட்டுவோம், அது கர்த்தர் அனுமதிக்கலை. ஆனால் கிணத்துல போட அனுமதித்தார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்குமே தேவனை சார்ந்திருக்கிறவங்களுக்கு அநேக சில காரியங்கள் கர்த்தர் அனுமதித்திருப்பார். சில காரியங்கள் அது அனுமதிச்சிருப்பார். ஆனால் சில காரியங்கள் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அந்த அனுமதிக்காத காரியங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாது, அனுமதித்த காரியங்கள் தெரியும். தானியேலை சிங்கம் கெபிகளை போட கர்த்தர் அனுமதிச்சார். ஆனால் சிங்கங்கள் அவர் மேற்கொள்ள அனுமதிக்கலை. பேதுருவை கடலை அமிழ்ந்து போக கர்த்தர் அனுமதிச்சார். ஆனால் அமிழ்ந்தே விட கர்த்தர் அனுமதிக்கலை. பவுல் பாம்பு கடிக்க கர்த்தர் அனுமதிச்சார். ஆனால் அந்த விஷம் உடம்புல ஏற்ற அவர் மரணிக்க கர்த்தர் அனுமதிக்கலை. இந்த வேதத்தில் எல்லாருமே சில தீங்கு வந்திருக்கும், அதை தேவன் அனுமதிச்சிருப்பார். ஆனால் அநேக தீங்கு, பெரிய பெரிய தீங்கை தேவன் ஸ்டாப் பண்ணியிருப்பார், அனுமதிச்சிக்க மாட்டார். அது நமக்கு தெரியாது. இந்த வேளையில் நம்ம வாழ்க்கையிலுமே தேவன் நமக்கு ஒரு சில காரியங்கள் கர்த்தர் அனுமதிச்சிருக்கலாம். ஆனால் இன்னொரு பக்கம் கர்த்தர் நமக்கு அனுமதிக்காத எவ்வளோ காரியங்கள் உண்டு, எவ்வளோ தீங்கு காரியம் உண்டு. நமக்கு தெரியாது, நமக்கு கண்ணுக்கு தெரியாது. ஆனால் நமக்கு எத்தனையோ காரியங்கள் தேவன் ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பார், நமக்கு வர தீங்கை ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பார். இந்த வேளையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே தேவன் கிருபை செய்வார். அநேக மரண கண்டிகள், அநேக கஷ்டம் போயிட்டு இருப்பீங்க, ஆனால் ஜீவனும் இருப்பீங்க. ஒவ்வொரு காரணம். ஆனால் சில காரியங்களை தேவன் உங்களை அனுமதிக்கலை, தேவன் அனுமதிக்கலை. இந்த வேளையில் நம்ம ஒரு விஷயம் கத்தனை பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்காத காரியங்கள் உண்டு. தீமையான அநேக காரியங்கள் தேவன் தடுத்து வச்சிருப்பார். அதுக்கு ஒரு விஷயம் தேவன் நன்றி செலுத்துவோம். ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கை தேவனை நோக்கி பார்ப்போம். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ஒரு சாட்சியோட வேதத்தில் இந்த மாதிரி தேவனுக்கு சில பாதைகள் போயிருப்பாங்க. ஆனால் தேவனை சார்ந்து யாருமே அவங்க முடிவில் அப்படி போனதே கிடையாது. தேவன் உயர்த்திருப்பார், உங்களை கண்டிப்பாக உயர்த்துவார். எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் உயர்த்துவார். நம்ம என்ன இந்த காலப்பகுதியில் தேவனோடு நெருங்கு பயன்படுத்துவோம். கண்டிப்பாக உங்களை சாட்சியோட வாழ்க்கை சேவல் வாழ்க்கை தருவார். இந்த பூமியில் எல்லாரும் சாட்சி தான் பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்போம். தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.